ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த வீக்கெண்ட் நாங்கள் திருவண்ணாமலையில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, டிவைனாக இருந்தது. சொல்லப்போனால் அந்த மலையை சுற்றி நாங்கள் நடந்து வர்றது குழந்தைய வச்சுட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் அதில் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம்னா, ரோட்டில் ரொம்ப சில்லாக அந்த சின்ன சின்ன கல் இருந்தது. அது மட்டும்தான் டிஃபிகல்ட்டி. மற்றபடி ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் பாப்பாவுமே ஃபஸ்ட் டைமாக மலை சுற்றினா, கிரிவலம் வந்தால் அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். இனிஷியல் ஃபேஸில் நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு ஜாலியாக கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் குபேரர் லிங்கத்தை அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால். அதுக்கப்புறம் அங்கேயும் மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆயில் எடுத்து தடவிக்கிட்டோம். பாப்பாவுக்கு தடவி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டோம். அண்ட் ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. தேர் ஆஃப்டர் அன்னதானம் அவங்களே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது. அண்டு ரொம்ப கால் பெயினாக இருக்கிறவங்களுக்கு அந்த மசாஜர் மாதிரியும் வச்சுருக்காங்க. 7 மினிட்ஸ்க்கு 50 ருபீஸ் அண்ட் 5 மினிட்ஸ்க்கு 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிலாக்ஸ்டாக படுத்துட்டோம். அண்ட் தேர் ஆஃப்டர் நாங்கள் எழுந்திரிச்சு சமைக்கலை அன்றைக்கி பெருசாக. ஸோ அதனால் ஹோட்டல் போயிட்டோம். நாங்கள் இது ரெகுலராக போகிற ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலில் மேக்ஸிமம் அஜினமோட்டோ எதுவுமே கலக்க மாட்டாங்க. மிளகா பொடி கூட அவங்க கடைக்குன்னு தனியாக அரைக்கிறது தான். நாங்கள் அங்கே எப்போ போனாலும் பார்த்திங்கன்னா 2 இட்லி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிடுவோம். தேர் ஆஃப்டர் பூரி, அதுக்கப்புறம் ஆனியன் ரவா இல்லைனா ப்ளைன் தோசை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணிக்குவோம். அன்றைக்கி அடிஷ்னலாக நாங்கள் கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸும் ஆட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருந்தோம், தண்ணியே நிறைய குடித்தோம். பட் கண்டினியூஸாக தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நாங்கள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ஏன்னா அந்த ஒரு வேக்காடு இல்லாமல் கொஞ்சம் குளுமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப விசேஷம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரதோஷமும் சனிக்கிழமை தான் வருது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கண்டினியூஸாக 3 சனி பிரதோஷம் நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் பிரதோஷத்தப்போ நீங்கள் மலை சுற்றலைனாலும், நீங்கள் முடியலை நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னாலும், நீங்கள் அங்கே போயிட்டு கோவிலில் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப விசேஷம்தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்காவது திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பிரதோஷம் சனிக்கிழமை தான் வருது. அந்த டைமில் போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் லச்சூஸ் கைமணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.